இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து திபெத் பார்டர் ஒன்று இருக்குது. அதாவது வந்து இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் உள்ள பார்டர் செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ செக் போஸ்ட் பார்க்க தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடம். ஸோ நிப்பாட்டுற இடத்துல பாருங்கள், இங்கே வருங்க ஒரு கோயில். ஸோ சாமி இந்த இருக்குது பாருங்கள். மைலேஜ் நண்பர்கள் கேட்குறீங்க ஹில்ஸில் எவ்வளோ கொடுக்கும்னு, உங்களுக்காக பிரத்யேகமாக காமிக்கிறேன் பாருங்கள். 4.7 ஓவலா. கின்னர் கைலாஷ், இதுதான் கின்னர் கைலாஷுங்க. சிக்கன் களி மிச்சு இது பேர். இது வந்து பன்னீர் டி பயாஸ் ரொட்டி பாஸ்தா, சிக்கன் ஒயிட் பாஸ்தா. நேற்று இந்த ரோட்லாம் வந்தோம், நேற்று கூட திகழா தெரியல. ஆனால் இந்த இடம் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய திகழா இருக்குன்னு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வீடு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஐய எப்படி தான் இது பண்ணியிருக்க வாழ்றாங்கன்னு தெரியலையே. இங்கே பாருங்கள் அந்த சைடு மலை பக்கம் வீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு பாதை இருக்குது பாருங்கள். இது உள்ளே தான் போகிறாங்க அந்த மலைக்கு. ஆனால் சரியான பழத்தாங்க இவன் எல்லாம் நிலச்சவே இருக்குது. கீழே விழுந்து அவ்வளோதான், ஆள் அவுட்டு. மட்டன் கிலோ வந்து 580 டனல் மாதிரி போதே ப்ரோ. ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வேற யாரு, நான் தான். ஆமாங்க, ரோம்லி. ரோம்லிங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில கூட்டமே இல்லாம ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அது சேஃபா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க செல்ஃபா கார் வச்சிருக்கீங்க, எங்க ஸ்டே பண்ணணும், எந்தெந்த பிளேஸை பார்க்கணும், ஒரு ஐட்னரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ற மாதிரி ஐட்னரி ரெடி பண்ணுவாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நேற்று இரவு ரூம் செக் இன் செய்த பொழுது ஸோ இப்போ வந்து இந்த ரூம்ல வந்து செக் இன் பண்ணியாச்சு. இதான் ஹோட்டலு. இங்கே என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யாருமே தங்க மாட்டிக்காங்க. இப்போ ஒரு அட்டெண்டரோ ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டோ யாருமே தங்க மாட்டிக்காங்க. நம்மளை வந்து அம்போன்னு விட்டு போயிடுறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். நேற்று போன ப்ராப்பர்ட்டி அப்படி தான், இன்றைக்கி இருக்க ப்ராப்பர்ட்டி அப்படி தான். ஸோ இது ஒரு ரூமு. ப்ரோ உட்காந்து கதை பாய்கிட்டு இருக்காரு பாருங்க. ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரோ. இன்று இப்போ வந்து இந்தியாவோட கடைசி வில்லேஜ், அதாவது சிக்குல்னு ஒரு இடத்துல இருக்கும். இங்கே என்ன இந்த மேட்டர், ரூம் ஃபஸ்ட் பாருங்கள். ரூம் பாருங்கள், நல்ல ஒரு காஸ்ட்லியான ரூம் தான். இந்த ரூமுக்கு வந்து ஒரு வரையும் கிடையாது. என்ன மேட்டர்னா இங்கே வந்து -14 இருக்குது டிகிரி. சரிங்களா, -14னா இப்போ எந்த அளவுக்கு குளிர் இருக்கும் பாருங்கள். இது நம்ம ரெஸ்ட் ரூமில் பைப்பை திறந்தால் தண்ணி வராது, ஏன்னா எல்லாமே வந்து ஐஸாக ஆயிடுச்சு. இங்கே 2 பக்கெட்டில் பிடிச்சிங்க பார்த்தீங்களா, இது என்ன நேற்று வந்து பிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க ரிசப்ஷனிஸ்ட்டு. மேட்ரு இருக்குன்னா இப்போ நமக்கு வந்து 2 பக்கெட் பத்தாது, மணி காலைல 6, ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஆகணும் எல்லாம் போகணும். இப்போ ஃப்ரண்ட்டில் போய் போகலான்னு பார்த்தா ஃப்ரண்ட் ரிசப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாரு. குளிர் தாங்க முடியாமல் டோட்டலாக எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் தண்ணி எடுக்க போகணும். அது எங்கே எடுக்க போகிறது பாருங்கள். நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்னால பிரச்சனை இல்லை. ஒரு ரூமு காஸ்ட்லியாக போட்டு இன்டர்நெட் வேலை வாங்க வேண்டியது இருக்கு பாருங்க. என்னோட கேமராமேனை கூப்பிட்டுக்கிறேன். வாங்க ஜீவா, சீக்கிரம் வாங்க, குளிர்ந்து எனக்கு பார்த்து வாங்க. நம்மளா பாருங்க, இந்த அடைச்சிருக்கு பாருங்க டோரு பூட்டிட்டு போயிட்டாப்புல. ஸோ இந்த இருக்கு பைப்பு பிடிங்க கேமராமேன். பிடிக்கிறியா? இந்த இருக்கு பாருங்க பைப். அதான் கீழே பார்த்து தடிக்கு விழுதுடாம. லியாப்படு. இங்கே மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிடிக்க வர்றது வந்து ஈஸி. அதாவது இப்படி வந்துடலாம். என்ன மேட்னா இங்கே வந்து ஸ்னோ லிப்பர்ட் இருக்குது, ஃபாக்ஸ் இருக்குது, எந்த நேரத்தில் என்ன வேணால் வரலாம். அது ஒரு பயமாக இருக்குது. பட் அவசரத்துக்கு தண்ணியும் தேவைப்படுது. காலை இப்படியே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே பிடிச்சிக்குது ஐஸு. மணி வந்து பாருங்கள், இங்கே இருங்க ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எல்லாம் மவுண்டைன். இப்போ சன்ரைஸ் அது பார்த்தீங்களா. இப்போ மணி எத்தனை இருக்குன்னு நினைக்கிங்க? இங்கே வந்து மணி வந்து 6:30 ஆகுது. ஆனால் தண்ணி ஜம்முன்னு வரும், ஏன்னா அது கிளேசியர் வாட்டர் அப்படியே மேலேருந்து மலையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. பைப் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு விரைச்சிடும் இப்போ கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா ஐஸ் பாருங்கள், இந்த தண்ணி பட்டு எவ்வளோ ஐஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை பிடிச்சிட்டு உள்ளே போய் ரிஃப்ரெஷ் ஆகுங்க.
நம்ம வீடியோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். ஆனால் எல்லாம் பனிமலைங்க சுற்றி, இந்த அதான் பனிமலை முன்னாடி உங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. ஆனால் பனிமலை காலைல விடிஞ்சோடனே காமிக்கிறேன் பாருங்க. நம்ம கார் இங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு உள்ளே இருங்க. வீட்டிலேருந்து பார்க்கல இதெல்லாம் கோமாளித்தனமாக இருக்கும். ஆனால் இங்கே சர்வே பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். பாருங்க சிங்கெல்லாம் வச்சு ஏற நிலமையை பாருங்க. பக்கெட்டில் தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து ஃப்ரான்ஸ் அழகான சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க அப்போ நங்கிருக்க ப்ராப்பர்ட்டிலேருந்து அந்த சைடு ஆகுது சன்ரைஸ். இல்லை வெளிச்சமாகுது. இந்த சைடு சன்ரைஸ் ஆகுது. பாய்ஸ் பாருங்க காலைல நம்ம காலைல சேலஞ்ச் பண்ண போறோம். ஆமா அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து நம்ம அதிகாலையில் வந்து தண்ணி பிடிக்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் விடுஞ்சிருச்சு இப்போ. ஸோ வந்து கதவை திறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம். ப்ரோ எப்படி நைட் ஸ்டே எப்படி இருந்துச்சு? நைட்டு இருந்துச்சு. குளிர் தான் -19 இருந்துச்சு. இப்போ எஞ்சி வந்தோம். இப்போ கொஞ்சம் ஒரு 3 டிகிரி கம்மியாக இருக்குது. ப்ரோ நைட் தூக்கம் எப்படி? நல்ல தூக்கம் ப்ரோ. செம்ம படுத்தான தூக்கம். ஸ்டே எப்படி இருந்துச்சு? ஸ்டே நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ஸ்டே. குளிர் நல்லா கவனிப்பு பிரிச்சுட்டாரு தலைவர். குளிர் 100 ரூபாய் கொடுக்கணும். குளிர் ப்ரோ முடியல ப்ரோ. இல்லை கையெல்லாம் குத்த ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. உனக்கு கோல் ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்ல ஸ்டே. நல்ல தூக்கம் உறக்கம். மாம்ஸ் அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. -4 டிகிரி. ஸோ வண்டியில் பாருங்கள் -4 காமிக்குது. தலைவா இன்னைக்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணல. நைட்டு முடிஞ்சு காலைல இப்பே திணறுது வண்டி. அதெல்லாம் திறந்து வச்சிருக்கோம். யாரும் தெரியல. தம்பி எடுத்தாரு. வாங்க வண்டியில புகையை பாருங்க. இது வந்து பெண் நாய் கூட இருந்துட்டா எங்களோட. இங்கே ப்ரோ வந்து கதை பாக்கிட்டு இருக்க நேரத்தில் இவ்வளோ வந்து கதை போகிறா. இங்கே பாரு உட்காத. உட்கார். சரி உட்கார். ஒரு மணி நேரம் கழித்து எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பியாச்சு. என்ன பேக் மட்டும் பண்ணணும். அதான் உள்ளே மட்டும் எடுத்து வைக்கணும் வண்டியில். இவர் தான் ஓனர். आपका नाम? विद्या बशीर भूषण. नाइस डे. डिनर कैसा लगा आपको? अच्छा डिनर. Bye. See you next time. Welcome. Bye. Hola. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு இங்கே இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து திபெத் பார்டர் ஒன்று இருக்குது. அதாவது வந்து இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் உள்ள பார்டர் செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ செக் போஸ்ட் பார்க்க தான் போகிறோம். சரியான சன்ரைஸ் இது. செம்மையாக இருக்குது பாருங்கள் முன்னாடி. ஸோ கேப்ல மவுண்டைனில் ஆம்ஸ் மணாலி போகணும்னு நினச்சாரு. உண்மையிலே மணாலி போயிருந்தா கூட இந்த மாதிரி பிளேஸ் பார்த்துருக்கீங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவோட கடைசி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள கடைசி கிராமம் இது. உண்மையிலே ரொம்ப அந்த வியூ அழகாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து திபெத் இந்தோ திபெத் பார்டர் அப்படிங்கும்போதே ஒரு பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்குது. இது இங்கே நேற்று நாங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கோங்கிறதே ஒரு பெரிய சிறப்பு. இங்கே பாருங்க திருப்பூர் இடத்துல ப்ராப்பர்ட்டி எடுக்க ஒரு வியூ. ஒரு திருப்பூர் இடத்துல டப்புனு போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். திருப்பூர் கேப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு பாருங்கள் ஜம்மன் இருக்கு. சுற்றி இந்த ரோட்லாம் போனோம். ஜீவா திருப்பட்டம்.
ஆக்சுவலாக இந்த கிராமம் கடைசி கிராமமாக இருந்தாலும் இந்த கிராமம் இங்கே வந்து கரண்ட் வந்து நம்ம இருந்த நேரம் ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிரமம் என்னென்னா இங்கே வர்றதில் ரோடு தான், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே சாப்பாடுமே எல்லாம் தான் கிடைக்குது. நேற்று ஈவினிங் வர இந்த பார்த்துருப்பீங்க இந்த வில்லேஜுக்கு. இப்போ டேல இதே வில்லேஜ் உள்ளே போய் தான் நம்ம அந்த பார்டருக்கு போனோம். நைட்டு ரொம்ப சிரமப்பட்ட ரூம் தேட. தண்ணி ஃப்ரோசன்னால இங்கே கிடைக்க மாட்டேங்கி எதுவுமே. இந்த நேற்று போன வீடியோ அந்த நாயை பார்த்துருப்பீங்க, நீங்கள் நடக்கிறாரு பாருங்க. போட்டுருக்கு பாருங்க, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க அந்த இடம். ஸோ பார்த்தீங்கன்னா இண்டோ திபெத்தியன் பார்டர் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அலோடு கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக மிலிட்ரி ப்ரொஹிபிட்டட் ஏரியா. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவு காமிக்கிறேன் பாருங்கள், அதாவது மிலிட்ரி கேம்ப் காமிக்காமல் இந்த போர்டை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கல்பா போக போகிறாங்க. கல்பா வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் வரும். ஸோ அதுக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ரோடு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஆனால் சரியான இடங்க இது, இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா திபெத் பார்டரு. இந்த 35 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியோட கண்ட்ரோலில் இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் தான் நம்மளோட சிவிலியன்ஸை தான் நம்ம வந்து அலோடு. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மிலிட்ரி தான் நம்ம ஆக்குபை பண்ணியிருப்பாங்க, யாருமே அலோடு கிடையாது. இதில் போனோம் பார்த்தீங்களா அந்த இந்தியன் திபெத் பார்டர். ஸோ அப்படியே ரிட்டன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கல இந்த சிட்குழு கிராமம் எப்படி தெரியுது பாருங்கள், செமையாக தெரியுது. ஸோ அப்படியே கார்கிட்ட வச்சு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகலான்னு பண்ணியிருக்கோம். நல்ல ஃப்ரேம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் கிராமம். இங்கேருந்து பார்க்க ரொம்ப பெருசாக தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம் அது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்ட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸு ரீல்ஸு எல்லாம் எடுக்கிறதுக்காக நின்னோம். ஸோ ஒரு வழியாக எடுத்தாச்சு. நம்ம ப்ராப்பர்ட்டி இங்கே தான் இருக்குது. அதிகாலையில் வந்து எடுத்துக்கலாம், பட் அதிகாலையில் கிளம்பவே லேட் ஆகிடுச்சு. தண்ணி ஒரு வாட்டி பிடிச்சி 5 பேர் ரெடியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு. மேப் போட்டாச்சு, 71 கிலோமீட்டரு. அந்த 71 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 49 நிமிஷம். அப்போ ரோடு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. நேற்று போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க வரையில எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப மட்டமான ரோடு தான் இந்த ஊர் அழகு, ஆனால் வரப்போகிற பாதை தான் ரோடு சரியில்லை. அது ஏன்னா அடிக்கடி லேண்ட் சைடு ஆகும் போல் இந்த சைடு. ஸோ அதனாலே ரோடு மோசமாக இருக்குது. நம்ம வேறு யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரோட்டை பாருங்கள், இங்கே சரியான ரோடு. பள்ளத்தாக்குமே பயங்கரமான பள்ளத்தாக்கு கீழே. ஆனால் இந்த குளிர்காலத்துலேயும் அந்த மரங்கள் பாருங்கள் லைட்டாக கோல்டன் கலரில் மாறி க்ரீனும் இருக்குது, செமையாக இருக்கு. ஆனால் அது கேமராவோட நம்மளோட நேக்கு லைட்டில் பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்குது. हेलो बाय 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 देखा तो मैरी इवेंट प्लेस टुडे अच्छा हाय हाय बाय இது யாரும் தெரியுதா? ஒரு நற்கண்டால நம்ம வந்து தங்கியிருக்கையில் இந்த பாட்டு பாடிட்டு இருந்தாங்க பாருங்க, பக்கத்து ஹாஸ்டலில் ஊட்டிக்காரு அவர் தான். ஸோ இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பாறை மட்டும் லைட்டாக அப்படி குத்துற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ போய்கிட்டு இருக்கையிலே வந்து ஒரு பிரேக்காக நிப்பாட்டணும். ஸோ நிப்பாட்டுற இடத்துல பாருங்கள், இங்கே வருங்க ஒரு கோயில். ஸோ சாமி இந்த இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு மலைத்தொடர் ஜம்முன்னு இருக்குது. இங்கிட்டு ஃபுல்லாக வந்து பனிமலை. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 52 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 மணி நேரம் 53 நிமிஷம். மதியானம் 1:30க்கு போகணும் காமிக்கி.
நிற்காம போனாலே இன்னும் சாப்பிட முடியல காலையில். ஸோ சாப்பிட்டு விட்டு போனோம், பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகும்னு. 20 நிமிடம் கழித்து ஸோ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு ஊர், இந்த ஊர் பேர் வந்து என்னது, 5G ஃபுல்லாக கிடைக்கிறீங்க, 5G ஃபுல்லாக கிடைக்கிற ஊர் பேர் என்ன ப்ரோ? சங்கலாவா? ஆமாம், சங்கலா. ஸோ சங்கலா வந்துட்டோம். சங்கலாவில் வந்து இப்போ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். என்ன ஒன்று ப்ரோ? டிபெத்தியன் கஃபேயா ப்ரோ? ஏன் ப்ரோ டிபெத்தியன் கஃபேயா? ரெண்டு வேணாலும் போவாங்க இங்கிட்டு இருக்குது டிபெத்தியன் இருக்குதா பிரேக்ஃபாஸ்ட் கஃபே. சரிங்க, எந்த ஹோட்டல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம். கார் இங்கே நிப்பாட்டினா பார்த்தீங்களா? ஸோ வந்து இந்த மேலே ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்ததுக்கு எக்கு எதுவும் இல்லை. ப்ரோ வந்து அங்கே போக லைக் பண்ணார், பட் பாய்ஸ் வந்து கீழே போக லைக் பண்ணுறாங்க. அங்கே மோமோஸ் இருந்துச்சு, அங்கே மோமோஸ் இருந்துச்சு. ப்ரோ மோமோஸ் லைக் பண்ணார், பட் மோமோஸ் வந்து பாய்ஸ் லைக் பண்ணல போல். கீழே கூப்பிட்றாங்க, கீழே போய் பார்ப்போம். அண்டர் கிரவுண்டில் இருக்குது பாருங்க ஷாப்பு. மட்டன் 580. ஆமாம் இந்த இருக்குது. கிலோ மட்டன் கிலோ வந்து 580. ஸ்டவ் இருந்தால் நம்மளே செஞ்சுருக்கலாம், ஸ்டவ் கொண்டு வரல. நல்லா கொழுப்பு இருக்குது பாருங்க, இந்த இதுலேயே இருக்குது பாருங்க கொழுப்பு. இங்கேயும் ஃபேட் இருக்குது பாருங்க. நல்ல ஸ்மெல்லு, மட்டன் ஸ்மெல்லு பிரிச்சிடும். ப்ரோ இந்த ப்ரோக்கு, பிரகாஷ் ப்ரோக்கு மேலே தான் ஒரு கண்ணு. டனல் மாதிரி போதே ப்ரோ. ப்ரோ ஆனால் வியூ ரெண்டு ஒன்று தான் ப்ரோ இருக்கும். ஆமாம் கீழே டைல் உடஞ்சி சேர் போகிறதுக்கு அன்னியூனாக இருக்குது. வேறு டேபிள் போகலான்னு சொன்னால் ராம்பிராஸ் ப்ரோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, நான் உட்காடுறேன்னு. ஃபஸ்ட்டே வெங்காயம் வந்துருச்சு பாருங்க, வெங்காயம் பிரியம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெஜ் தாலி சொல்லியிருக்கோம். என்னென்ன வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்கள், வெஜ் தாலி தான், வெஜ் தாலி. ரைஸு, ராஜ்மா, காலிஃப்ளவரு, கேரட்டு, இது ஏதோ மோர் குழம்பு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து இந்த மோர் குழம்பு மாதிரி இருக்கு பாருங்க, இதை ஊற்றி சாப்பிடுவோம். மோர் குழம்பு தான் நீங்கள் பிடிக்காதான் இருக்குது ப்ரோ. அழகாக மோமோஸ் சாப்பிட்ருப்பாரு, மண்டே கழுவி கூட்டு விட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்கணும், சூப்பராக இருக்குது. ஒரு வெளி வெளுக்கலாம் போல, செம்மையாக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. எப்படி வருது? சரியான டேஸ்ட் ப்ரோ, பசிக்கு விட்டு வெளுக்கலாம் ப்ரோ. உனக்கு போடாது மீட் சாப்பாடு ஸ்பைசியாக இல்லை, டேஸ்டியாக இருக்குது. ஆனால் சாப்பிட்ட இடத்துல வந்து நிறைய இடத்துல இந்த மோர் குழம்பு பார்த்தோன்னே உப்பு இருக்காதுன்னு நினச்சேன் ரைஸுக்கு. ஆனால் உப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. ரொட்டி வேறு வந்துருக்கு பாருங்க. மாதிரி மோமோஸ் சாப்பிட சொல்லி இந்த பையனை என்ன ப்ரோ? மான்குட்டி மாதிரி மோமோஸ் சாப்பிட சொல்லி இந்த பையனை இப்படி சோறு சாப்பிட உண்மையிலே எடுது சோத்துல அடி வாங்கியாச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சு. வடை போட்ட மோர் குழம்பு, அது வடகரி, வடகரி இல்லை, வடை போட்ட மோர் குழம்பு. ஓகே, நல்லா இருக்கு, வித்தியாசமா சூப்பராக இருக்கு. எவ்வளோ பெரிய ரொட்டி பாருங்க, நல்லா பெரிய ரொட்டி தான் போட்டிருக்காப்ல. இது மைதா கோதுமை மிக்ஸு, ராஜ்மாவோட. உண்மையே நல்லா இருக்கு. இந்த ப்ரோ எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஹோட்டல் வர்ற வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரகாஷ் போதான் மனசே விட்டாரு, கேவலமாக இருக்கு அது. செம்ம டேஸ்ட்டு. ரொட்டி வந்துகிட்டே இருக்கு, ஒரு ஆள் 2 ரொட்டியோ. பாய் தால். ஸோ சரியான சாப்பாடுங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து இப்போ டீ சொல்லியிருக்கோம். பாய் கிளாஸ்னா கிளாஸ் வாடா, கிளாஸ் நையா. டீ சொல்லியிருக்கோம். ஸோ டீ போடுறாரு, நல்லா சாப்பாடு, சூப்பர் சாப்பாடுங்க. பாய் சீனி நெய், சீனி நெய். ஓகே. ஸோ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா சீனி போடாதீங்க, அதாவது சுகர் போடாதீங்க சொன்னாலும் போட்டுறாங்க. ஸோ சொல்லியாச்சு, சொல்லி கொண்டு வந்துடுறது. ஸோ சொன்ன டீ வந்துருச்சு பாருங்க. உங்கள் லெமன் டீ தானே?
லெமன் டீ செம்மையாக இருக்கு மேலே சூப்பராக இருக்கும் நல்லா காட்டமாக விட்டுருக்காரு நீ தான் சீனிலாம் குடிக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் டீயை சுடு சுடு கீழே என் கை ரொம்ப எனக்கு சுகர் இல்லாமல் எனக்கு குடிச்சதுனால ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த நாயை பாருங்க எப்படி இருக்கேன் பாருங்க கோல்டன் டென் மாதிரி இருக்கேன் பாருங்க இந்த கடை இருக்கு பாருங்க டிபின்னு போட்டிருக்கா ஜென்ரல் ஸ்டோர் இங்கே வந்து இந்த வாழைப்பழம் வாங்கணும் ஒரு டசன் வந்து டசன் எவ்வளோ வாழைப்பழம் எவ்வளோ டசன் வாழைப்பழம் எவ்வளோ வாழைப்பழம் எவ்வளோ 120 ரூபாய்ங்க ஒரு டசன் தானே ஒரு டசனு ஸோ அவ்வளோதாங்க அப்படியே கிளம்ப வேண்டியதான் போமா 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 பாய்ஸ் போலாம் என்ன கேப்ஷன் போட இது போட்டு போயிடும் நாங்கள் போயிட்டு இருக்கு வந்துடுறீங்களா பொறுமையோட வாங்க ப்ரோ 20 நிமிடம் கழித்து You have first aid box, fire extinguisher. Are they new or new? like this only it will be it will be like this only. You have just seen number, but it is not complete. Or this is from third party. Not first. First party. Yes. No issue. Wait. I'll show. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா போலீஸ் பிடிச்சாங்க நல்லா பேசினாங்க இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்தாங்க அனுப்பிட்டாங்க இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்னா என்ன ப்ரோஸ் எஸ் சண்டிகர் தான் அவனதான் டிபார்ட்மெண்ட்ல இருக்க லைன்ல ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க வேலையை விட்டு நிறுத்திட வேண்டியதான் இதனாலே வந்து சண்டிகர் வரக்கூடாதுன்னு தோணுது ஸ்டேட்டுக்கே அவமானமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு அவமானம் தான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது சண்டிகரில் ஏதாவது பிஸ்னஸ் வச்சுப்போம் ஏதாவது காரில் வருவோம் ஏதாவது பண்ணால் கூட ஐயோ அப்பா அந்த ஊரா போலீஸே அப்படி இருக்கேன் அப்புறம் எங்கிட்டும் போய் பாதுகாப்பு போய் எங்கே போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஒரு எமர்ஜென்சி அப்படி போலீஸ்லாம் போய் நிற்கணும் ஆனால் போலீஸே காசு இப்படி அனாவசியமாக இப்படி வாங்கல இல்லை மற்றபடி காசு கொடுங்கிறது வேற ஒரு எடிட்டட் ஃபோட்டோ 2 துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தர் நின்றுட்டு இவன் தான் அது அப்படின்னு எவ்வளோ எந்த அளவுக்கு ஒருத்தர் பயமுடுத்துறான் பாருங்க ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிஸ்ட் வராங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாம அது மட்டும் இல்லாமல் நம்ம தெளிவாக இருக்க போய் பயப்படல வேற யாரும் தெரியாதவங்க வந்தாங்க இங்கிலீஷ் தெரியாதவங்க இந்த மாதிரி புதுசாக அந்த மாதிரி வந்து இறங்குறாங்கன்னா எவ்வளோ பயப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சு பிடிச்சாங்க பாருங்க அது அதுக்கு மேலே வெளியில் எங்கேயாவது பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அது ஏர்போர்ட்டுக்குள்ளே பிக்கப் பண்ண போன இடத்துல பிடிச்சி அதுக்கு ஒரு ஃபைனு பிடிப்பாங்கன்னே தெரியும் முதல்ல ஃபைனு கேட்கல ஃபஸ்ட்டு ஃபைனுக்கு அப்ரோச்சே பண்ணல அப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ப்ரோ வந்து ஃபோட்டோ எடுத்தனால தான் சரி ஃபைனாக மாற்றினாங்க அது வரையும் கொஞ்சம் காசு தான் கேட்டுட்டு இருந்தாங்க நேற்று இந்த ரோட்லாம் வந்தோம் நேற்று கூட திகலா தெரியல ஆனால் இந்த இடம் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய திகலா இருக்குன்னு இல்லை எந்த ரோட்லாம் வந்தோம் அதுவுமே தான் திரும்ப இந்த ரோட்லாம் போய் கீழே போய் பாலத்தை லெஃப்ட் எடுப்போம் டேம் ஓட்டி ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இங்கே போலீஸ் நிற்கிறாங்களே ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி சங்கலாவில் வராங்க போல இங்கே பாருங்கள் இந்த ரோட்டை பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்க எவ்வளோ நிலச்சவே இருக்குது பாருங்க பயங்கரமாக நிலச்சரிவு இறப்பா ஆறு அடிச்சுக்கிட்டே இருக்க இங்கே பாருங்க இந்த இடத்துல வீடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஐய எப்படி தான் இது பண்ணிருக்க வாழ்றாங்கன்னு தெரியலையே இங்கே பாருங்க அந்த சைடு மலை பக்கம் வீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு பாதை இருக்குது பாருங்க இந்த இருக்கு பாருங்க இதுக்குள்ளே தான் போகிறாங்க அந்த மலைக்கு ஆனால் சரியான பள்ளத்தாங்க இவன் எல்லாம் நிலச்சவே இருக்குது கீழே விழுந்தா அவ்வளோதான் ஆள் அவுட்டு இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது பாருங்க ரோடு பள்ளத்தாக்கு கீழே லைட்டாக எட்டி பார்த்தா கூட தலை சுற்றி கீழே விழுந்துடும் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக காலில் அணுகி எஞ்சில் போகுது தடுப்பு சவரே வந்து அங்கங்கே இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த ரோட்டில் வந்துருப்போங்க அதாவது எங்கேருந்து வரையில் நற்கண்டாலேருந்து வரையில் நீங்கள் சிம்லாலேருந்து வந்தாலும் இந்த ரோட்டில் வருவீங்க ஸோ இதில் வந்து அப்படியே ரைட் எடுத்து பின் வழியில் வந்து இங்கே போயிருந்தோம் சிட்குழுவு இதே வந்து ரைட் இப்போ ரைட் எடுத்து கல்பா
அப்புறம் காசா போகிற ரோடு தான். ஸோ இப்போ வந்து நம்ம கல்பா தான் போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 கிலோமீட்டர் வருது. அதுக்கே வந்து 1 மணி நேரம் காமிக்குது. அப்போ 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் வேகம். ஸோ இந்த சங்லா வேலியில் ஃபுல்லாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் போயிட்டுருங்க. அதாவது இது யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா JSW தான் பண்ணுறாங்க. இதோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 மெகாவாட்டுங்க. இந்த இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்கு உதவுற அந்த நதி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்பா நதி. இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் போட்டிருக்கு, ரைட்லேயும் இருக்குது. கல்பான் இப்படி போட்டு நேராக போட்டிருக்கு. இது எந்த பக்கம் தெரியல. கூகுள் படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ரோடே காமிக்கல. ப்ரோ ஹேர்பின் ஏறவே இல்லையே ப்ரோண்ணா. ஸோ அதில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏறிட்டாங்க. லெஃப்ட் ஏறி போய்கிட்டு இருக்கோம். 28 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் சரியா. இங்கே போது பாருங்க ரோடெல்லாம் பயங்கரமான பள்ளத்தாக்கு. இதுவும் कल्पा कल्पा सीता ओके कितना दूर यहाँ से रिकॉन्क्यू आएगा, रिकॉन्क्यू से पटना। ஓகே ஓகே ठीक है மேலே ரெக்பங் பியூன் இருக்கான். அதை தாண்டோடனே கல்பா பிரியும். இது கூகுள் மேப் வந்து சதி ஹெல்ப் பண்ணுது. பட்டு நமக்கு வந்து லோக்கலில் வந்து ரைட் சைடில் கீழே ரோடு இருக்கா. கீழே ரோடு தான் ஆனால் காமிக்குது. இந்த கீழே அந்த ரோடு தான் காமிக்குது. ஆனால் அங்கிட்டு இப்போ மேலே போகுது ரோடு. ஆனால் பயங்கரமான ரோடுங்க. 7 கிலோமீட்டர் கம்மி நினைக்கிறேன். ஏன்னா அந்த போர்டில் 7 கிலோமீட்டர் தானே போட்டிருந்தோம். 20 கிலோமீட்டர் தானே போட்டிருந்தோம். இல்லை 27 கிலோமீட்டர் வருது பாருங்க. புது ரோடாக இருக்கும் என்ன ப்ரோ? ஆமாம் புது ரோடாக இருக்கும். ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி இது புது ரோடாக இருக்கும். இந்த மேப் படி 27 கிலோமீட்டர் காமிக்கி. மாம்சத்தை குளிக்க போகிறீங்களா? நல்ல தண்ணி வருது மாம்சு. ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் நீங்க. அதான் ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் பண்ண போகிறேன். ஊரில் இருக்கீங்க சொன்னீங்க ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. புஷ்அப்ஸ் சொன்னீங்க ப்ரோ ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் பண்ணலாம். ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் நாளைக்கு பண்ணதுக்கு ரெடியாக இருக்கு ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, காலைல தண்ணிக்கு பக்கெட்டில் அதில் பிடிக்க போக மாட்டேங்க. யாரோ ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் பண்ணுறாங்களா ப்ரோ? குளிருது, வெளில போனால் குளிருது. யார் பிடிக்கிறாங்க ஐஸ் பேக்கெட் சேலஞ்சா? ரோடெல்லாம் பாருங்க பயங்கரமான ரோடெலாம் நீட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு மேடு பள்ளம் இல்லை இப்போ வரையும். நச்சுட்டு இருக்கு ரோடு. லேண்ட்ஸ்கேப்பு மேலாம் பாருங்க, மலையெல்லாம் கேமராவில் பார்க்குறத விட நேரில் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க அங்கே வரையும் ரோடு போது பாருங்க. நெட்டு குத்தலாம் ஏறுது பாருங்க ரோடு. சரியான பாரம்பரிய மலை. எங்கேயுமே மண்ணே இல்லை, ஃபுல்லாக வந்து பாறைகள்லாம். ஸோ வந்து இந்த மலை வந்து அவ்வளோ ரிஸ்க் இருக்காது. அதாவது நிலச்சரி வர அளவுக்கு. கட்டப்பையில் எதுவும் இல்லையோ? இறங்கி எடுக்க திறந்துடுங்க, இறங்கி எடுத்துருவோம். செஞ்ச பாருங்க போகிற வழியில் கிட்ஸ் தான் நம்பர் இருக்கும். போகிற வழியில் கிட்ஸ் இருந்தாங்க. 2 பிஸ்கட் இருக்கு. ஸோ கிட்ஸுக்கு வந்து பிஸ்கட்ஸ் கொடுக்குறோம். பிஸ்கட்ஸ் என்ன பண்ணுங்க ப்ரோ? 2 பேர் தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏதோ ஒரு மலையிலேருந்து தண்ணி வருது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து. ஸோ இதில் வந்து முன்னாடி வந்து அண்ணன் கழுவிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து நம்ம கழுவுவோம். கழுவுறேன்னா நான் சும்மா அப்படி போகிற போக்கில் லைட்டாக ஒரு நினச்சிட்டு போயிடலாம். சினிமேட் 15 நிமிடம் பிறகு ஆர்ச்சி ஒரு முழுசாக உள்ள வெல்கம் டு ஹோட்டல் ப்ரோ த கேட் கல்பா டாக்கோ. என்ன ஒரு ஆர்ச்சி முழுசாகவும் இல்லை. டெக்னாலஜி டீச்சர் இருக்கணும் ஒண்ணு காணோம். இன்னும் போவே இல்லையாம்மா. டீஷர்ட்லனா இறங்கி தள்ளுவோம். பெண்ணை ஜாலியாக இருக்கும். பெட்ரோல் பம்ப் ஐயா ஊப்பர் பெட்ரோல் பம்ப். यहाँ से आगे 1 किलोमीटर ஓகே தேங்க்யூ சொல்ல முடியாது ப்ரோ. ஆமா கிடைக்கிறது இல்ல இன்னொன்னு வண்டி வேற இப்படி மூவ்மெண்ட்ல இருக்கா. எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இப்போ நீ டேங்க் ஃபுல் பண்ணீங்க 10 லிட்டர் ஆயிரும்.
அடிச்சு ஏற்றணும். அது அடித்தாலும் நிற்காது. ஆனால் ஒவ்வொரு கிராமமும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு காற்று, அந்த காற்று சவுண்டு மட்டும் தான் இருக்குது, ஒரு சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்து ஒரு வாரம் தங்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு வாரம் தங்கினீங்கன்னா இதுவே போர் அடிச்சிடும். நம்ம அந்த மாதிரி வாழ்க்கை, பரபரப்பான வாழ்க்கையில் இருந்துட்டு இந்த மாதிரி வரையில் இது போர் அடிக்க ஆரம்பிக்கும். இங்கே வந்து மஹேந்திரா சர்வீஸ் சென்டர் இருக்குது பாருங்க. பெட்ரோல் பம்ப் இருக்குது. டீசல் இருக்கா? இப்போ டீசல் இருக்கிறாரு. வர சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டிக்கர் வச்சு போடா அப்படிங்கிறாரு. भाई टैंक फुल डीजल। डीजल ही है हाँ ओके भाई। भाई उधर कल्पा ना, बर्फ इधर कल्पा। बर्फ नहीं है, कहीं भी नहीं आजा பனி இல்லைங்கிறாங்க ப்ரோ கல்பாவில். அவன் சொல்கிறான், ஆனால் இவனே ஹரியானாவா. बर्फ इधर नहीं, कहीं नहीं, காசா நெய் हरियाणा दक्षिण दोनों पंजाब पंजाब से மணாலி. அவனுக்கு ஹரியானா ப்ரோ. அவனுக்கு என்னன்னே தெரியல ப்ரோ. அவனுக்கு மதியானம் சாப்பிட்டது என்னன்னு தெரியாது ப்ரோ. கேட்டு பாருங்க, மனசு ஆறுதலா வரலாம். மனசு ஆறுதலா? ஹிந்திக்காரவாமா கேளுங்க, கூப்பிட்றேன். बाय। वो डाउट है। हाँ जी। गासा तो मनाली क्या? गासा गासा आसा गासा गासा टू मनाली रूट बंद है। बंद अटल टनल बंद है। अटल नला वो बंद है, तो आपको वापस आने का। वो रोड था मनाली टू अटल टनल बंद है। काजा स्पीति एक्सप्लोर कर सकते हो, उसके बाद वापस அதான் காசா ஸ்பீதி போயிட்டு அப்படியே திருப்பி சுற்றிக்கிட்டு வரணும். அங்கிட்டு போக முடியாது ப்ரோ. குலுக்குங்க ப்ரோ. குலுக்கு 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 சஸ்பென்ஷன் போச்சு. போதும் ப்ரோ. ப்ரோ வண்டி நிழலுக்கு அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. போதும் ப்ரோ. நைட்டு குளிர் மணிகள் रात में 8 बजे இருக்குமா? இல்லை, அது கடை திறக்க 8 மணி வரையும். கோல்டு நைட் -5 डिग्री மைனஸ் செஞ்சிருக்கான் இங்கே. இங்கே 5 to 7 சுத்தமாக கிடையாது. தண்ணி பிடிச்சா ப்ரோ? ஸ்னோவா? தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது. இது வேணா பிடிச்சா ஒத்தனை வாட்டரில். ஸ்னோவா ப்ரோ? ஸ்னோ இங்கே இல்லை ப்ரோ. நேற்று நல்லா பார்த்தாச்சு. நேற்று இன்னி வரும் ப்ரோ. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் 3 நாள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்த உங்களுக்கே எப்படி இருக்கீங்க? 3 நாள் நாங்கள் கார் எடுத்து வந்தோம். எங்களுக்கு ஸ்னோ இல்லைனா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த செயினை வாங்கி இங்கே காலு கீழே கடாசி இருக்கும் பாருங்க. அந்த அருகா சிவப்புல இல்லை, அது என்னத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் எனக்கு உண்மையிலே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அப்படியே நெட்டு குத்தலாம் ஏறுது மேலே. சர 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 இங்கிட்டு போயிட்டே மேலே எங்கிட்ட ஏறணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்பங் வியூ. இதான் வந்து ஒரு பெரிய ஊர் இந்த ஸ்பித்தியில், அதுவும் கிண்ணர் வழியில். ஸ்பித்தி போகிற வழியில் கிண்ணர் வழியில் ஒரு பெரிய ஊர்னா அந்த ரெக்பங் வியூ தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் படி கல்பா வந்து 7 கிலோமீட்டர் 16 நிமிஷம் காமிக்குது. சைடு வாங்கி யூஸ் ஆகல, அது சைடு மாட்டுறதுக்கு ஒரு க்ளவுஸ் வேணும் ப்ரோ. ஆனால் உண்மையிலே கடைக்காரனே சொல்லிட்டான், செவல்லாம் வேணாம், வாங்க வேணாம் ப்ரோ. உண்மையை நான் வந்து செவல் வாங்குற முன்னாடி சுத்தியில் வாங்கி ஒன்று எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன் ப்ரோ. ஏன்னா இந்த டயருக்கும் இந்த மக்காடுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா அடிச்சு உடைக்கிறான். கையிலேயே கூட கொத்தி எடுத்து ஸ்னோ வர வரைக்கும் எதுவும் வாங்க தானா. குளிர் உக்குறோம், ஆனால் ஸ்னோ கம்மி. பட் ஆனால் ஸ்னோக்கும் குளிருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்னோ அதிகமாக இருந்தாலும் குளிர் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. -19 வரைக்கும் போயிடுச்சு காலையெல்லாம் 5 -9 மணிக்கு. இது படி கூகுள் படி as per the கூகுள் கார் டெம்பரேச்சர் படி இது -7 காமிச்சிச்சு. இப்போ வந்து கார் டெம்பரேச்சர் வந்து 19 காமிக்குது. 18 மைலேஜ் நண்பர்கள் கேட்குறீங்க ஹில்ஸில் எவ்வளோ கொடுக்கும்னு, உங்களுக்காக பிரத்யேகமாக காமிக்கிறேன் பாருங்க. 4.7 நண்பர்களே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாதீங்க இது விஷயம். எல்லா வீடியோலையும் கேட்குறீங்க மைலேஜ் கொடுக்கும்னு. ஹில்ஸ் இந்த மாதிரி ஹிமாலயாஸ் தான் அடிக்கடி நம்ம வரோம். இங்கெல்லாம் வந்தோம்னா 5, 6 அந்த மாதிரி தான் கொடுக்குது. ஏன்னா அதிகமாக ஸ்டீப்பில் ஏற்றுறதுனால RPMல ஓட்டணும். அது கீழே ஓட்டினாலும் டெஃப் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணல மைலேஜ் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஓகே வருங்க, கல்பா போட்டுருக்கு பாருங்க 1 கிலோமீட்டர். இப்போ அங்கே தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கல்பா வந்துட்டோம். ஓ கேட்போம், என்ன ஒரே ஹோட்டலையாக தங்க போகிறோம். வெல் ரவுண்டு போயிட்டு வந்துடும். வெள்ளாட்டி வாங்க ரவுண்டு போயிட்டு வந்து லாஸ்ட் வருவோமா? வரலாம். சரி கேட்டு வருவோம் வாங்க. இங்கே நல்லா ஆப்பிள் ட்ரீ. 5 நிமிடம் பிறகு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து போய் கேட்டாங்க, எல்லாமே சோல்ட் அவுட்டான். ஸோ வேறு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இது ஆஃப் சீசன்னால எல்லாமே க்ளோஸாக இருக்குது. பாதி இது எப்பயும் போல் யூஸ்வலாக. ஸோ வேறு ப்ராப்பர்ட்டி போய் பார்ப்போங்க. ஆனால் இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நாய் கழுத்து ஏதோ மாட்டியிருக்காங்க.
ஒரு சேனல் சுற்றி இருக்காது இவங்கிட்ட இதில் இப்போ மாட்டி வச்சிருக்கு. காசு மேலே போயிட்டு வரலாம். யோ 2 பேரும் இங்கே போங்க, 2 பேரும் அங்கே போங்கயா. யோ பெட்டலாம் ப்ரோ. அந்த ஒயிட் லிஸ்டா யோ 2 பேரும் இங்கே போங்க, 2 பேரும் அங்கே போயா. இன்னும் ஆகாது. யோ நீ லாக் பண்றியா துறையா? யோ இந்த ஹோட்டலில் போய் கேட்டு பார்ப்போங்க. 5 நிமிடம் பிறகு 4000 தான் பாஸ். ஆனால் ரூம் இல்லை பாஸ். வாங்க பாஸ், இங்கே போவோம். ஒயிட் நெக்ஸ்ட் போவோம் பாஸ். வெள்ளைன்னு இருக்கு, வெள்ளை மாளிகை மாதிரி பாஸ். எங்கிட்ட சரி வாங்க. 5 பேர் ஒரே இடத்த தாக்குவோம். சரியா இருக்கும் பாஸ். அப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரூம் கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. கல்பா வந்து நல்லா ஓரளவு கூலிங் இருக்குது. காரில் போட்டு தூங்கிடும் பாஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்ன வழி 2 பக்கம் போகுது. ஆனால் நல்லா இருக்குது கல்பா. ஸ்னோ இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் பாஸ். இதான் நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்கும் பாஸ். வாங்க பாஸ், கேட்டுருவோம் பாஸ். ரூம் எதுவும் இல்லைனா இது ஒன்று தான் இருக்குன்னா திருப்பி வந்து கேட்க வேணாம் நம்ம. அது கரெக்டு தான் பாஸ். வாங்க கேட்டு வந்துடுவோம் பாஸ். என்ன பாஸ்? சரி நான் வரேன் பாஸ். பாஸ் நாங்கள் கேட்டிருக்கோம். இன்னும் எப்படி இருக்கீங்க இளவட்ட பயலுங்க? மாம்சு வாங்க மாம்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இளவட்ட பயில மேலே இறங்கி வர மாட்டேங்காங்க, இறங்க மாட்டேங்காங்க, ஏற மாட்டேங்காங்க. இங்கே ரூம் இருக்கான்னு போய் விசாரி போனால் அதுக்கு வர மாட்டேங்காங்க. காரே கொண்டு வந்துடலாம் போலையே, பிரச்சனை இல்லை போலையே. ஆக்சுவலாக கார் கீழே வருது, ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்ப்போம். இன்கேஸ் இருந்துச்சு பாய்ஸை கீழே எடுத்து வர சொல்லுவோம். ஜென்செட்லாம் இருக்கே, பரவாயில்லையே. உள்ளே போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறேங்க. ரூம் இந்த ரூமும் இல்லையா, ஒரு பெரிய குரூப் வந்து புக் பண்ணிட்டாங்கன்னா. இந்த ப்ராப்பர்ட்டியில் அண்ணன் தான் வந்து ரிசப்ஷனிஸ்டாக இருக்காரு. கிணறு கைலாஷ் கேட்டேன் காமிக்கிறாரு. यहाँ पे ऊपर दिख रहा है आपको वी शेप दिख रहा है ना? हाँ वी शेप है. उसके लेफ्ट साइड में एक वाइट जैसी चीटा हाँ थोड़ा इधर सुनना जूम करके दिखाया ना. हाँ ये वो यहाँ पे नेट यहाँ पे वो वाला. हाँ सर ये हाँ கையில் किन्नर कैलाश. इधर किन्नर कैलाश का. ம். ओके भाई, थैंक यू. आपका नाम? मेरा नाम अमित है. अमित. ओके थैंक यू भाई. இந்த சின்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க, மலை. இதான் கிண்ணர் கைலாஷ். அதாவது இந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதான் கிண்ணர் கைலாஷ். அப்படியே மேலே போவோம். பாய்ஸ் ரூம் எதுவும் தெரியுது காலம் பார்ப்போம். தெரியும் அதையும் போய் பார்த்துருவோம். வீடியோ எடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஸோ அதான் கட் பண்ணிட்டேன். பாய்ஸ் ஒரு ரூம் பார்த்துருக்காங்களாம், அங்கே போய் பார்ப்போம். சூட் ரூம் மாதிரி பார்த்துருக்காங்களாம். 5 பேர் ஒரே ரூம் மாதிரி. மேலே ஏறுவோம் மறுபடி. இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். மாம்சு பாருங்கள் ஏறிக்கிட்டு இருக்காரு. இந்த தண்ணி சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், அழகா சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த ரோடே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்னோ இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும், ஸ்னோ இல்லை. அதாவது கீழே இந்த மாதிரி இடத்துல இருக்குது, இங்கே ஸ்னோ பெருசாக இல்லை. ஸோ ஏன் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் புக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குரூப் வந்துருக்காங்களா. இந்த ஸ்பித்தி சர்க்கிட்டை சுற்றுறதுக்கு நிறைய டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு வண்டி, அதாவது ஒரு கார், நம்ம 4x4 இந்த மாதிரி வண்டி வந்து ஹையர் பண்ணுவாங்க, ஜிம்னி மாதிரி. அது வந்து செல்ஃப் டிரைவர் நம்மளே ஓட்டிக்கலாம். ஸோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்பித்தி சர்க்கிட்டை சுற்றுறாங்க. ஸோ அதனால வந்து இங்கே புக் பண்ணியிருக்காங்களாம். இந்த கல்பா ஃபுல்லாக நிறையா குரூப்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்களாம். அதனால தான் கிடைக்கல இங்கே. என்ன ஸ்டே பண்ணலாமா? முடிஞ்சா ப்ரோ? இங்கே 205. ப்ரோ கேமரால 300 mm போட செமையா இருக்கும். செம்மையா இருக்கு. ஆனா கரண்ட் இல்ல, இப்ப 10 நிமிஷம் வந்துரும். ஓகே ரூம் போலாமா? பண்ணல நல்லா இருங்க. ப்ரோ மார்னிங் சூப்பரா இருக்கும், லைட் மாறிட்டே இருக்கும் கலர். நீங்க என்ன சொன்னா ஒரு உடுப்பு விட்டுட்டா கீழே என்ன சொன்னாங்க? கீழே தான் சொன்னேன்ல, புக் பண்ணிட்டாங்க. ஆனால் சரியான ரூம் அது. கிண்ணர் கைலாயம் ரூம் பார்க்குறேன், ஜென்ரேட்டர்லாம் இருந்துச்சு. அது பாருங்கள், கிண்ணர் கைலாயம் கூகுளில் போட்டால் இப்படி வருது. கிண்ணர் கைலாஷ் யாத்ரா. மேலே ஏறி போவாங்க போல். அதுக்கு நம்ம பின்னாடி இருக்கோம். பின்னாடி ஆமாம், பின்னாடி இந்த சைடு இருக்கோம். ஆமாம். பாய் பாய். பார்க்கிங் ஓகேயா?
ஏ இது இருக்கா வைஃபை கேட்டிங்களா? தெரியல ப்ரோ, நீங்கள் கேட்டுவிட்டு என்கிட்ட கேட்டிங்களா கேட்குறீங்க பாருங்க. உள்ள ரூம் நல்லா இருந்துச்சா ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரூம் நல்லா இருந்துச்சு. வெளியில தான் ப்ரோ ஒரு மாதிரி உள்ள ஃபுல்லா வுட் அந்த மாதிரி. பச்சை பெயிண்ட் அடிச்சுக்கானே உள்ள பச்சை பெயிண்ட் அது இல்ல உள்ள ஃபுல்லா வுட் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் குளிர் தாங்கும் நல்லா. பாய் ஹீட்டருக்கு எப்படி? ஹீட்டர் கேட்கலையா நம்ம? எதுவுமே ஹீட்டர் கேட்டியா? என்ன கேட்ட? தேவைப்படாதா? அப்புறம் என் செட்டு போட்டுருக்கானா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோமே பேசாம. எனக்கு இவன் பேர் சஸ்ஸா இருக்கு இவன் பண்ணுறதெல்லாம். பாய் பார்த்தா தெரியும் ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். ஏன் போயிட்டீங்கன்னா வரப்போகிறோம். ப்ரோ சாப்பிட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுண்ணா சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். கோயில் இந்த ஃபோட்டோ கோயில் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்தீங்களா ப்ரோ? மேலே ஃபோட்டோ எடுத்தீங்களா கோயில? இது ரூமு ஃபோட்டோ எடுக்கிறோம் ப்ரோ. சரி ப்ரோ, இந்த ஆன்லைனில் பார்ப்போம். ப்ரோ ஆன்லைனில் இருக்கான்னு பாருங்க ரூமு பேர். இது மண்டபம்லாம் சஸ்ஸாகவே இருக்கு ப்ரோ. சஸ் அகா இருந்ததால் வேற ப்ராப்பர்ட்டி ஏறி இறங்கி கடைசியாக 1/2 மணி நேரம் பிறகு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சு விட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரூம் எடுத்துட்டாங்க. எங்கே ரூம் எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஜோஸ்டல் எடுத்துட்டோம். அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி கேட்டோம். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தா இல்லை. ஸோ அதனால் ஜோஸ்டல்லே வந்துட்டோம். ஸோ ரூம் காமிக்கிறேன் பாருங்கள். சண்டை ஓடிட்டுருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஓடிட்டு இருக்காங்க. இது முத்துன்னு இந்த ஊர்லேயுமா சண்டை ஓடிட்டுருக்கீங்க. நம்ம கார் பார்க்கிங் தான், வேறு பார்க்கிங் கிடையாது, அவுட் சைட் பார்க்கிங் தான். ஸோ இதுதான் ஜோஸ்டல். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அப்படியே இது வந்து ரிசப்ஷனு. ஜோஸ்டல்னால ஒரு காமன் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ நம்ம ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 104. சக்கா ரூம் பேரே சரியில்லை. சக்கானா ஹிந்தியில் போய் பாருங்கள் என்ன மீனிங்கு. சரிதான் ரூமு மொத்தம் 6 பெட் இருக்குது. இதில் 5 பெட்டு நம்மளே ஆக்குபை பண்ணிடுவோம். இது வந்து ரெஸ்ட் ரூமு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு கிளாஸு, ஃபேன் இருக்குது. இங்கே எதுவுமே கூலிங் ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேனு, ஹீட்ரு ஒன்று. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பால்கனியோட. ஒன்றரை மணி நேரம் கழித்து ஸோ நைட் வந்து டின்னர் வந்து இங்கே தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ப்ரோ ஒரு அருமையான வியூல டின்னர் ப்ரோ. அருமையான வியூ. ஆனால் இங்கே இருட்டாக இருக்கு, பின்னாடி இருக்குது. பட் இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேசலாம் இப்படி திருப்பி ப்ரோ எப்படி ப்ரோ? சிறப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வியூவோட. என்ன வியூ? கிண்ணர் கைலாஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணர் வேலி. அதனால தான் அது பேர் கிண்ணர் கைலாஸ். நாளையிலேருந்து தான் நம்ம ஸ்பித்தி வேலிக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து இந்த அங்கே திடீர் பாருங்க ஒரு ஃபோர்ட்டு, அதாவது ஒரு கோயில். இது பக்கத்தில் அந்த ஃபோர்ட் மாதிரி இருக்குல்ல, இது இங்கே போய் பார்க்க போகிறோம். நல்லா ஹீட்டரை போட்டு குளிச்சுட்டு சரியாக ஜம்முன்ட்டு இருக்கேன். இந்த ஜோஸ்ட் வந்து செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எங்களை வந்து ஸ்கேம் பண்ண பார்த்தாங்க ஒரு இடத்துல. என்ன பஸ்? ஆமாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இடத்துல 8000 கேட்டான். ரூம் வந்து ரொம்ப சுமார். ஆரம்பத்திலே பிடிச்சி அமைக்கிட்டு எல்லாருமே புக்குடு இங்கேயே போட்டு போங்கன்னா தேடி வந்திருக்கு. ஆமாம், இது இந்த ஜோஸ்டலோட முன்னாடி ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். ஆனால் இந்த கல்பா இதுக்கு முன்னாடி ஒன்று சிட்கோடு இதெல்லாம் எப்படி தெரியுமா, நம்ம எங்கே நின்று பேசுகிறோமோ நம்ம வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். சுற்றி வந்து ஒரு சவுண்ட் இருக்காது. இந்த அங்கங்கே இந்த கிளி இந்த புறா மாதிரி சவுண்டு தான் கேட்கும். பாருங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஆயிடுச்சு. இன்னும் வந்து இங்கே வந்து இருட்டவே இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள் மோனஸ்ட்ரி. ஸோ அங்கே தான் போகிறோம். ஆக்சுவலாக அந்த கல்ப வரையில் வந்து குளிரவே இல்லை. எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும், எல்லாம் வெளில போயிடலாம்னு சொன்னாங்க. எப்படி இருக்குது? நல்லா இப்போ குளிருது. பயங்கரமாக கொடுத்துருக்கோம். தெரிஞ்சு இன்றைக்கி இந்த மோனஸ்ட்ரி போக மாட்டான்னு நினைக்கிறேன். இவங்க பண்ணுற லேட்டாக பார்த்தா இன்னும் சீக்கிரம் இருந்துச்சு குளிக்கணும் கிளம்பு அப்படி இப்படின்னு பேசுனாங்க. காரில் போயிடுவேன். காரணம் சுவாரஸ்யம் இருக்காது பஸ். சரியா சரி நடந்தது. சுவாரஸ்யம் இருக்கும், உயிர் இருக்காது. இல்லை இல்லை நல்லா இருக்கும். என்ன ப்ரோ எல்லா இடம் காரில் தான் ப்ரோ. உங்களுக்கு என்ன ப்ரோ லைக் பண்ணுறீங்க சொல்லுங்கள். எல்லாம் காரில் கூட போயிடுவோம் ப்ரோ. எப்படியும் ஓகே தான் ப்ரோ. இவன் அந்த எங்கே இருக்குன்னு காட்டுங்க, அவங்க காருன்னு சொல்லிடுவோம். 5 நிமிடம் பிறகு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குயிக் அப்டேட். கிளம்பணும் பார்த்தீங்களா,
இருட்டிக்கிட்டே போகுது. ஸோ அந்த டெம்பிள் போனாலும் போயில இருட்டிடும். லைட் எதுவும் இருக்கானு தெரில. அதனால ரொம்ப கூலிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் காலைல போய்க்கலாம். வேலை போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து பொழுது போய் தான் போகிறோம். நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு கூல் ஆயிடுச்சு. உண்மையிலே தான். யோ இது நான் என் ஊர்லேயே செஞ்சுருப்பேயா. ரூமை போட்டு கேரம் போர்டில் ஆட கூப்பிட்றீங்களா? யோ ஃப்ரெண்ட்ஸ், மொத்தத்தில் சாப்பாடு ஆர்டர் போட்டாச்சு. சாப்பாடு 7 மணிக்கு தான் ரெடி ஆகும். நம்ம வந்து 6 மணிக்கு ஆர்டர் போட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் இந்த கேரம் போர்டு விளாண்டோம் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செஸ்ஸு கொண்டுட்டோம். அடுத்து இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன மூளை வந்து ப்ரோ முடிக்கலாம்னு நீங்களே சொல்லுங்கள். எந்த மூவ் வந்து ப்ரோ என்னையை முடிக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் டைம் மாம்சம் தள்ளுங்க தள்ளிக்கும். இங்கே நம்மளோட யூடியூப் சேனல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு டிவியில். இங்கே அதுவும் இங்கிலீஷ் டப்பில் போகுது. மாசம் முடிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து என்ன மூவ் பண்ணலாம் சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ நேரம் நல்லா உடம்பு இருக்காம ஒரு தப்பான மூவ் பண்ணணும்னு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லை சத்தியமாக அதுக்காக எடுக்கல. வேற இங்கே இவ்வளோ காயின் இருந்துச்சு அப்போலாம் எடுக்காம கடைசி நேரத்தில் வந்து இல்லை அப்படி இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ ஓடலை. இங்கே வந்து 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் எடுக்கல வீடியோ. எடுத்துட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ யூ மீன் என்ன ப்ரோ? எங்கே ப்ரோ என்னத்தை வச்சு ப்ரோ நான் படிக்க அதை நாட்டிட்டீங்க. இப்போ நான் என்னத்தை பண்ணேன் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். சிறிது நேரம் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கேம் முடிஞ்சது. 2 பேரில் யார் ஜெயிச்சிருப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், டின்னர் பாருங்கள். ஒயிட் பாஸ்தா, சிக்கன் ஒயிட் பாஸ்தா. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்ம கழிச்சிட்டீங்க புசுக்குன்னு. எடுத்து சாப்பிட்டு விட்டுன்னு சொல்லுங்கள். சூப்பராகா. ஆரிகானம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி செம்மையாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட். செம்மையாக இருக்குது. எடுத்துக்கோங்க ப்ரோ, வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டேன் 2வது வை குழப்பம் வச்சு. இது குளிருக்கு செம்மையாக இருக்குது. சிக்கன் களி மிச்சு இது பேர். இது வந்து பன்னீர் டி பயாஸ் ரொட்டி. வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் சாப்பிட்டோம். பன்னீரில் உப்பு இல்லை, உப்பு போட்டேன். இப்போ நல்லா இருக்குது. க்ரீமியாக இருக்கும். நல்லா எல்லாமே செம்ம க்ரீம். இங்கே வரேன் பன்னீர். ஆனால் புளிக்கவே இல்லை, புளிக்காத பன்னீர். மைல்டாக இருக்குது, காரம் இல்லாமல். ப்ரோ சேம் அதே தான். ஒரு சிக்கன் போடுவீங்கன்னா காரம் இல்லை ப்ரோ. நம்ம என்ன எல்லாமே வந்துட்டு ஒரே ஸ்டைலில் சொல்லிட்டோம். க்ரீமியாக சிக்கன் களிமிச்சி செட்டில்டான மசாலா போட்ட க்ரீமி சிக்கன். இது மசாலா நல்லா தெரியுதானா? மசாலா தெரியாமல் இல்லை. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நல்லா வித்தியாசமாக இருக்கா? இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியாது. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன் சொல்றானோ அவன் ஆர்டர் பண்ணிட்டான். நல்லா தான் இருக்கு. நல்லா இல்ல ப்ரோ சொல்லுவான். அவன் அந்த ஆர்டர் இடத்துல கிடைக்கிறது அந்த இடத்துல சாப்பிடலாம். ப்ரோ கரெக்டா பேசுவான் ப்ரோ. ஐயா நல்லா இல்லைன்னு சொல்லலையா? காய்நாட்டில் போயிட்டு இங்கோட சாப்பாடு முடிச்சான். அந்த இடத்துல கிடைக்கிற உணவுகளை சாப்பிட கரெக்டு தான். அப்படியே மண்ணீர் ஆரம்பிட்டீங்க. அந்தந்த இடத்துல கிடைக்கிற உணவு பாத்தீங்கன்னா சேபாய்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லல வந்துட்டான். கரெக்டாக போகிறாங்க பாருங்க. சேக்வாரா ஃபேன்ஸ். நாங்கள் சேக்வாரா அகேன்ஸ்ட் கிடையாது. அதுக்காக நாங்கள் அகேன்ஸ்ட் கிடையாது, இவங்களுக்கு அகேன்ஸ்ட். 2 பேரும் நல்லா ஆனால் 2 பேரும் சேக்வாரை பற்றி படிச்சிருக்காங்க. 2 பேரும் படிச்ச வேற புக்கு. மதியானம் சரி போன வீடியோ மதியானம் தெரியும். அவ எப்போ இறந்தாரு கேட்டாரு. கூகுள்ல படிச்சுட்டாங்க சொல்லிட்டு கரெக்டாக கேட்கலாம். கூகுள்ல பண்ண தப்பா சொல்லுவோம். அது இவ்வளவுதான். அதை கேட்ட கேட்டு என்னது துக்கநாள அதாவது இவர் ரமணன் தான் கேட்டாரு. இறந்தது எப்படி கேட்டாரு. பிறந்த நாள் வந்து ஜூன் 14 சொன்னேன். கரெக்டா ஞாபகமா சொல்லிட்டேன். ஆனா கேள்வி அது சரி ஓகே இறந்தாலும் மறந்துட்டேன். அப்புறமா கூகுள்ல செக் பண்ணி பார்த்தேன். ஞாபகம் வச்சு சரி, ஆனா ஞாபகம் வச்சுக்கணும். क्या डिश भाई नाम அவன் தெரியல ப்ரோ. அப்கானி சிக்கன் ப்ரோ. இதுவும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ப்ரோ. ஐயா ஆர்டர் பண்ணல. அதான ஐயா நானும் சொன்னேன். இல்லை நம்ம அவன் ட்ரையாக தான் இருக்கு. ட்ரையாக இருக்குன்னு சொன்னான். நம்ம அங்கே எப்பயும் சாப்பிட்ற ஆப்கானி சிக்கன் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது கல்பா. கேளுங்க இன்னொன்று கொண்டு வந்துடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆப்கானி சிக்கன் எப்படி இருக்கு பாய்ஸ்? சூப்பராக சூப்பராக்கா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் ஓவர் பட்டராக இருக்குது. நல்லா கிரிட்டு கிரிட்டு சுற்றிடும் போல கொஞ்சம் நேரத்தில். இது அப்படியே தகட்டுது எனக்கு. எல்லாத்துலேயும் பட்டரு குழந்திருக்கேன். பட்டரை லைட்டை பாருங்கள். லைட்டு போட்டாங்க பாருங்கள். ஜோஸ்டரில் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஆனால் டூ மச் க்ரீம் எல்லாத்துலேயுமே. முட்டிய மனுஷனால்
ஸோ இவன் தான் அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.